பயபக்தியாக கேட்டால் அந்த பாடலில் இருக்கிற ரகசியம் அவ்வளோ அற்புதமான ரகசியம் இருக்குது. ஆழந்தான் அமுதாய் ஆழந்தான் உகந்து அமுது செய்தானேனர். என்ன ஆழந்தான் உகந்து அமுது செய்தான்னு கேட்டேன். இந்த உடம்பு காமதேகண்டா, இது உனக்கு காமதேகம், இது விஷம், இது அமுது செய்தான். ஆழந்தான் உகந்து அமுது செய்தானேன்னு எப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் நான் இருக்குன்னு அது திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார். யாரோ ஒரு முடிவு பாடியிருக்கிறார். அப்போ இந்த உடம்பு யாருக்கு விஷமாக இருக்குது? இப்போது இந்த விஷயம் என்ன செய்யும்? இது தேகம் காமதேகம், விஷத்தேகம், இது அமுதமாக்குனார். ஆழந்தான் உகந்து அமுது செய்தானார். அவ்வளோ பெரிய வாய்ப்பு யார் கேட்ட வாய்ப்பு இருக்கிறார். கூப்பிட அழைத்து பாருடா திருஞான சம்பந்தனை, அழைத்து பார் திருநாவுக்கரசரையே, அழைத்து பார் ராமலிங்க சமையலே, அழைத்து பார் அருணகிரிநாதனே, அழைத்து பார் புஜன மகர்ஷியை, அழைத்து பார் அகத்தீசனே, அழைத்து பார் ஆசா ஞானபடியனே. முருகா என்று சொல்வதற்கு முன்னே வந்து நிற்கக்கூடிய ஆசான் சுப்பிரமணியர். அவர் ஆசை இல்லாமல் யாரும் அசைக்க முடியாது. எல்லாருமே வணங்கினேன். நான் புச்சனரை வணங்கினேன், போக மகர்ஷி, அகத்தீசனை வணங்கினேன். நீங்கள் என்ன வணங்கி எதுக்கிடாவது? உலக மகா தலைவன் வாசியை நடத்தி கொடுக்குற வண்ணம், வாசியை நடத்தி கொடுப்பாண்டி அவன் ஒரு வாசியில் இங்கே வருவானார். ஒரு மூச்சு காற்றை அசைக்கிறதுக்கு, இந்த மூச்சு காற்றை வசப்படுத்துறதுக்கு சுப்பிரமணியர் தான் அதிகாரம். ஆக இப்போ ஏற்பட்ட ஞானிகள்லாம் இருக்காங்க. எதை வேணாலும் கேட்கலாம். இல்லறம் சிறக்க வேண்டும், தருகிறேன். அடுத்து உண்மை பொருள் உணர வேண்டாம். எதை உண்டு பண்ணுறான்? இந்த உடம்பு விஷமான உடம்பு, அதை உணர்வதற்கே புண்ணிய சேர்க்கிடும். அப்போ இந்த விஷமான உடம்பு என்ன செய்யும்? மேலும் மேலும் பிறவிக்கு காரணமாக இருக்குது. இந்த பிறவை ஒழிப்பதற்கு காரணம் அதை உடம்பை அமுதமாக்கணும். இதெல்லாம் ரகசியம். ஆனால் இந்த ரகசியமெல்லாம் ஆசான் ஆசையெல்லாம் அசைக்க முடியாது.